அவங்களோட இதே கொள்கையே. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இவங்க வந்து வடநாட்டில் பண்ண மாதிரி குஜராத்தில் வந்து கலவரத்தை உண்டாக்கி ஆட்சியை பிடித்த மாதிரி, மகாராஷ்டிராவில் கலவரத்தை உண்டாக்கி ஆட்சியை பிடித்த மாதிரி, நீங்கள் மாலேகான் வெடிகுண்டு, அஜ்மீர் வெடிகுண்டு, மகாராஷ்டிரா வெடிகுண்டு, இதெல்லாம் யார் சம்மந்தப்பட்டாங்கன்னு தெரியும். மாவீரர் கார்கரே வந்து யாரால் சுடப்பட்டார்னு தெரியும். சுடப்பட்டவர்கள் வந்து எந்த இடத்துல எம்பியாக இருந்தாங்கன்னு தெரியும். குஜராத் கலவரத்தில் அந்த பானு அவர்கள் கொல்லப்படும், பாலியல் வன்கொடுமை செய்யும் போது அவங்க ஆயுள் சிறையில் இருக்கணும்னு சொல்லும்போது இன்னைக்கு எந்த சிறைவாசி எந்த விடுதலை இருக்கிறாங்கன்னு தெரியும். முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் ஒரு மதவாத அரசியலை, ஒரு மத கலவர அரசியலை உண்டாக்கணும் இவங்க வந்து இந்த திருப்பரங்குன்றத்தை விஷயத்த பேசுகிறாங்க. திருப்பரங்குன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிற மக்கள் இன்னும் நிமிடம் வரைக்கும் கூட அண்ணன் தம்பியாக, மாமான் மச்சானாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது வந்து இன்னைக்கு வர திருப்பரங்குன்றம் இன்னைக்கு இல்லை, சிக்கந்தரா தர்கா இன்னைக்கு இல்லை, இது நீண்ட நாளாக அங்கே இருந்துட்டு இருக்கு. மரியாதைக்குரிய மாண்புமிகும் அமைச்சர் அவர்கள், சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ இருந்தது. இதுக்கு முழுக்க காரணம் திமுகங்க. நான் கேட்குறேன், இங்கே தமிழ்நாட்டில் யார் பாஜக ஆட்சி நடத்தியிருந்தாங்க? பாஜக 2 விழுக்காடு கூட கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து ஐயங்கார் பேக்கரியோட பாஜகவோட உறுப்பினர் கம்மியாக இருக்கிறாங்க. இதுதான் பாஜகவோட நிலைமை. தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவில் வந்து சார் சொல்கிற மாதிரி மோடிஜி தமிழ்நாட்டுக்கு நீங்கள் அலர்ஜிஜின்னு சொல்லி தான் இப்போ பிரச்சாரத்தில் பேசினார். தாமரையில் கூட தண்ணி ஒட்டாதான் பேசினார். அந்த அளவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பாஜக, மக்கள் மனதை கவராத பாஜக, மக்களால் புறக்கணிக்கப்பட்ட பாஜக, இந்த பாஜக வந்து இன்னைக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து இந்த இதை வந்து நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்வது. திமுக இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்கள் அறுவடை செய்வதற்காக திருப்பரங்குன்றத்தில் ஒரு நாடகம் ஆடினாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸும் பாஜகவும் திருப்பரங்குன்றத்தில் நாடகம் ஆடினாங்க. முழுக்க அங்கே சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் பிரச்சனை கிடையாது, இவங்க வாக்கு அரசியலுக்காக பண்ணாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இவங்க 2 பேரும் வந்தால் தமிழ்நாட்டில் அமைதி குறைஞ்சிரும், இங்கே மத கலவரம் உண்டாயிரும். அதனால இந்த பகுதியில் விஜில் வரணும். விஜில் சத்தம் நம்மளுக்கு நல்ல சத்தமாக இருக்கு. இவங்க சொன்னாங்களா விஜில் சத்தம், தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இந்த சத்தம் அபாய சத்தமாக மாறி இருக்கு. அதோட வெளிச்சம் தான் நீ பேசிட்டு இருக்கிறாங்க. சட்டத்துறை அமைச்சருக்கு வந்து இருட்டு தான் பிடிக்கும், வெளிச்சம் பிடிக்காது, அதனாலதான் அவர் இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசுறாரு அப்படின்றாங்க. இல்லை, இது வந்து மக்களோட, அதான் சார் போடுற கோட்டு மாதிரி வெள்ளையும் கருப்பும், அதான் மனசு, மக்களோட மனசை தான் வந்து கோடிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து இதை செஞ்சுட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்களோ, இங்கே எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கையே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இந்த நாட்டோட அனைத்து மக்கள் வாழ்ந்த தலைவர்கள், தாதா சாஹேப் அம்பேத்கராக இருந்தாலும் சரி, பெரியாராக இருந்தாலும் சரி, காமராஜராக இருந்தாலும் சரி, எல்லோருமே வந்து ஒன்றுன்னு தான் இந்த தமிழக அரசியல் வளர்ந்து போயிருக்கு. பாஜக இங்கே என்னவோ வந்து மலக்கரவத்தை முருகரை கொண்டு வந்தாங்க, எடுபடல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற எதையோ தூக்கிட்டு வந்தாங்க, வேலை தூக்கிட்டு வந்தாங்க, எடுபடல. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவை ஒன்றுமே செய்ய முடியல. திமுக வச்சு வளர்க்கலாம்னு நினைச்சாங்க. ஏன்னா திமுக வந்து பாஜக தான் எதிரி, பாஜக தமிழ்நாட்டில் ஒன்றுமில்லாத பாஜகவை பாஜக தான் எதிரி, பாஜக சொல்லி வளர்த்துச்சு. இப்போ தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு வலுவே இல்லை. அதிமுக தமிழ்நாட்டு களத்திலே இல்லை. சார் சொல்கிற மாதிரி டிவிகேவா டிஎம்கேவா வரும் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி சட்டமன்றத்தில் வந்து எதிர்கட்சி இல்லாத திமுகவே எதிர்கட்சி இருக்கக்கூடிய திமுக அப்புறப்படுத்தப்படும் தான் பார்க்கப்படும். அந்த மாதிரி இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் களம். இன்னைக்கு காலையில ஆர்பி உதயகுமார் வந்து பாத்தீங்கன்னா, தம்பி ஜோசப் கொஞ்சம் பாத்துருங்க, நாங்க ஒன்னும் தோத்து போன கட்சி கிடையாது, தோத்து போன கட்சி தான், நாங்க சாகல, கொஞ்சம் பாத்துருங்க, நீ கவனமா இருங்க, ஆட்களை பூரா கூப்பிடுறீங்களா, அவங்க எப்படிப்பட்டவங்க, உலகமாக நடிகர் அவர், உலகமாக நடிகன் அவர். ஏன்னு கேட்டீங்கன்னா, அம்மா இருந்தா செருப்பு இல்லாம நடப்பாரு, சசிகலாமா இருந்தால் ஆட்சியிலையும் இயக்கத்துலையும் ஒரே பங்கு வேணும்னு சொல்லுவார். ஓபிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வரணும்னுவார். எங்கள் அண்ணன் எடப்பாடி தான் கூட இருக்கணும்பார். தினகரன் அவர்களுக்கு போய் தொப்பிக்கு வாக்கு சேகரிப்பார். மதுரை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா ஆர்பி உதயகுமாரை? இப்போ தம்பி நீ சின்ன தம்பி வீட்டிலேப்பா இருப்பான்னு சொல்லி இன்னைக்கு வீட்டில் வந்து ஓய்வு கொடுத்துருக்குறாங்க. அவர் ரெஸ்ட்ல இருக்கும்னு நான் சொல்கிறேன். நல்லவர்கள் யாருமே வந்து அண்ணாமலை கட்சிக்கு போக மாட்டாங்க, சுயநலவாதிகள் மட்டும்தான் அண்ணாமலை கட்சிக்கு போவாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் இல்லை, நான் தமிழ்நாட்டில் பாஜகக்கே இடம் இல்லைன்றேன். இந்த அண்ணாமலை வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு அவர் போன்ற அலப்படுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரம் தாங்க முடியலைங்க. தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கும் யாருக்கும் போட்டி? தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கும் மன்சூர் அலிகானுக்கும் போட்டி. மன்சூர் அலிகான் ஒரு இயக்கம் வச்சிருக்காரு தெரியுமா? இங்கே எங்கள் அண்ணன் சீமான் ஒரு இயக்கம் வச்சிருக்கிறார், அவர் கூட வேணால் போட்டி போடலாம். கமலஹாசன் ஒரு இயக்கம் வச்சிருக்கிறார், அவர் கூட வேணால் போட்டி போடலாம். இந்த மாதிரி சின்ன கட்சியை வச்சு அண்ணாமலையை இவ்வளோ தூரம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு என்ன தேவை? தமிழ்நாட்டு அண்ணாமலை எங்கேருந்து வராரு? பாஜகலேருந்து வராரு. பாஜகவினாலே வளர்க்க முடியல அண்ணாமலைனால. அண்ணாமலைக்கு எல்ஜிபே இல்லை, அண்ணாமலைக்கு தகுதி இல்லை தமிழ்நாட்டில் பாஜக வந்து தலைவராக இருக்கிறதுன்னு சொல்லி
இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு தூக்குறாங்க. அந்த லெவலில் இருக்கு அண்ணாமலையோட நிலைமை. அண்ணாமலை பார்ட்டி ஓப்பன் பண்ணி களத்தில் வராரு, மக்கள் சந்திக்க போறாரு. இப்போ இருக்கக்கூடிய அண்ணாமலை நிலைமை ஒன்றும் கிடையாது. அவருக்கு பேசாமல் 20,000 புக்கை படிக்க போகலாம். இல்லை தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் நாடு மேய்க்கிறவன்றவர், அவர் அது விவசாயின்றார், அதுக்கு அந்த விஷயத்துக்கு போகலாம். இல்லை அப்படின்னு சொன்னால், ஏன்னா அவர் வந்து ரொம்ப சாமானியர்கள் அரசியல் ஆட்சியில் வரணும்னு சொன்னால் எனக்கு வாடகை கொடுக்குறதே என் தோழர்கள் தான், என் நண்பர்கள் தான் சொல்கிறாரு. முதல் வந்து தமிழக அரசியல் களத்தில் என்ன பண்ணார், இவர் இந்த இயக்கத்தை என்ன செஞ்சாருன்னு பார்ப்பாங்க. இவர் ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்துகிறாரு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில். அண்ணாமலை யார் இறக்கி விட்ருக்கான்னு கேட்டால் இதே ஆர்எஸ்எஸும் பாஜக தான் இறக்கி விட்ருக்கு முழுக்க. ஏன்னா அதிமுக ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அதிமுக நம்ம கொங்கு பகுதியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான சீட்டை பெற்றுக்கிறாங்க. அப்போ இவரை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க முடிச்சு விடலான்னு பிளான் பண்ணி தமிழ்நாட்டில் ஏதோ இவங்க பாஜக வந்து ஒரு ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து தமிழ்நாட்டில் பாஜகவில் நடக்கக்கூடிய பாஜகவில் இறக்கி விட போகக்கூடிய